இல்ல தலைவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நட்பு வேற, நாங்க எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற. கடந்த காலங்களில் வந்து திமுகவோடு நாங்கள் வந்து நட்புறவு கொண்டு தான் நாங்க இருக்கிறோம். அதனால அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து எங்க தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதில எந்த குழப்பமும் இல்ல. நாங்க இப்ப திமுக தோழர்களோட நாங்க நட்புறவோட தான் இருக்கிறோம். எங்கேயும் வந்து பகை விடுதலை சிறுத்தைகள் யாரோடும் பகை பாராட்டுவதில்லை. விடுதலை சிறுத்தைகள் எல்லோரோடும் தான் நாங்க நட்போடு இருக்கிறோம். கொள்கை பகைவர்கள் அல்லது கொள்கை எதிரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நாங்க வந்து பார்க்குறோம். பாஜக வந்து இன்னைக்கு வந்து சனாதன கருத்துக்களை, சமூக விரோத கருத்துக்களை, மக்களை வந்து பிரிக்கின்ற கொள்கையை கொண்டிருப்பதால், நாங்க கொள்கை ரீதியாக பாஜகவை வந்து நாங்க வந்து கொள்கை எதிரி என்று நாங்க வந்து சொல்றோம். இந்தி அதே போல தான் வந்து பாமகவையும். அப்ப இந்த சூழல்ல, இந்த கொள்கை அடிப்படையில எல்லோரோடும் இணக்கமாக எங்க கொள்கை அதே புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்கின்ற எல்லோரும் எங்களுக்கு நட்புறவு தான். திமுக மட்டும் இல்ல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் எங்களுக்கு நட்புறவு தான். அந்த அடிப்படையில தான் எங்க தலைவர் வந்து சொல்றாங்க. அதாவது இந்திய கூட்டணியில வந்து திமுகவும் தேமுக இணைய வந்து சொல்லி அது கருத்து. இது டிடிவி என்ன சொன்னா அதிமுக திமுக இணைய வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சது. இதை பற்றி ஒரு கருத்து. இல்ல அதாவது அ திமுகவும் வந்து தவேகாவும் இந்தியா கூட்டணியில் இணையணும் அப்படிங்கிறது, பாஜக எதிர்ப்பு என்கின்ற புள்ளியிலிருந்து தான் சொல்றாரு எங்க தலைவர். பாஜகவை எதிர்க்க வேண்டும். அதனுடைய சனாதன கருத்துக்களை வந்து எதிர்க்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழிக்க முனைகிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணியில் இந்தியாவினுடைய நன்மைக்காக, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக, இந்தியாவினுடைய இறையாண்மைக்காக 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் வந்து பாஜக எதிர்க்கின்றவர்கள் எல்லாம் ஓரணியில் வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் வந்து இதை மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறத வந்து இந்த அடிப்படையில் சொல்கிறார். தாவேக்காவை வந்து எதிர்க்கின்ற அடிப்படையில் சொல்கிறாரு. அது வந்து தாவேக்காவை எதிர்ப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல அண்ணன் டிடிவி தினகரன் வந்து அதிமுகவில் சேர்த்துக்கொள்வார்களாங்கிறத மட்டும் சொல்லுங்க. முதல் அவருடைய கோரிக்கையாவது வெல்லுமா அப்படிங்கிறதே தெரியல. அதனால் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை முதல்ல சேர்க்க சொல்லுங்கள். சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இல்லை டிடிவி தினகரன் போன்றவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறையா இருக்கிறாங்க. அதிமுக வந்து வலிமை பெற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. மாநில உரிமை பேசிய கட்சி, மா மாநில சுயாட்சி பேசிய கட்சி, மாநிலத்தினுடைய அடையாளத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கட்சி. அந்த கட்சி இன்றைக்கி வந்து மிக மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் போய் வெளியேறி கொண்டிருக்கிற சூழலில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது கருத்து கேட்க போவதாக அவர் வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த கூட்டத்தில் வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை சேர்த்து அதிமுகவை வலிமைப்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதில் வந்து கவனம் செலுத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்னணி உள்ள அமைச்சர்கள் தாவைக்க அமைச்சர்கள் இடம் பெற்றது முதல்வருக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல என்று உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சது. இதை பற்றி உங்க நிலைப்பாடு? அதாவது குற்ற பின்னணி அப்படிங்கிறது யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. வழக்குகள் இருக்கலாம். இப்போ என் மேலே கூட தான் வழக்கு, அரசியல் ரீதியான வழக்கு இருக்கலாம். அது வந்து அதாவது நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கேள்வி எழுப்பணும். கடந்த காலங்களில் எங்கள் மீது கூட போலீஸ் பொய் வழக்கு போட்டிருக்கு. காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்க குற்றவாளி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, குற்ற பின்னணி உள்ளவர்களாம் இல்லை. அதனால் வந்து நீதிமன்றத்தால் இவர்கள் குற்றவாளி என்று சொன்ன பிறகு தான் அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். அதனால் வந்து அது அதனுடைய பின்னணி எல்லாவற்றையும் தெரிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம். பணம் இல்லாமல் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் செயல்பாடுகளும் மக்கள் தெளிவாக கவனிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தெளிவான முழுப்பொடி சீக்கிரம் வரும்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் சொன்ன மாதிரி 6 மாசம் தான் அவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதை மறைமுகமா இப்படி சாதிச்சிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். அதாவது விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் ஆதரவுடன் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற தவேக ஆட்சி, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் எந்த தடையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அது தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாவட்டங்கள்ல அந்த ஆணவ கொலைகளை வந்து நீங்க அந்த ஆணவ கொலை சட்டம் கொண்டு வரப்படும் சொன்னீங்க. ஆனால் தென் மாவட்டங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள்
நிறைய நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் அது ஒரு அமைதியான முறையில அமைதி காத்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ரிவ்யூ போட்டோம். அதற்கு முன்பு ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவது தொடர்பான கடந்த திமுக அரசு போட்ட நீதியரசர், முன்னாள் நீதியரசர் அவர் KN பாட்ஷா அவர்கள் தலைமையான அந்த கமிட்டி, அவங்க 3 பேருமே வந்து என்னை வந்து சந்தித்து என்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த விசாரணை ஆணையத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம், எந்தெந்த இடங்கள்லாம் வந்து விக்டிம்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எங்கிட்ட வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இடைக்கால தொடர்பான என்ன மாதிரியான வந்து அறிக்கை இருக்குங்கிறது என்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டுக்கிட்டது என்னென்னா, இன்னும் 9 மாதம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வேணும். அதாவது விக்டிம்ஸை பூரா நாங்கள் பார்த்துருக்கோம். அரசியல் கட்சிகள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்டுட்ருக்கோம். அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அவங்க நிலைப்பாடை வந்து எங்களுக்கு கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுடைய கருத்து கேட்கணும். அதுக்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு வந்து டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதை நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால் KN பாட்ஷா அவர்களுடைய அந்த அறிக்கையின் அடிப்படையில், ஏன்னா நான் வந்து சட்டப்பேரவையில் முதல்ல பேசும்பொழுது அந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேணும்னு கேட்டு தான் நான் பேசினேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதை வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து KN பாட்ஷா அவர்களுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அந்த சட்டத்தை இயற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் வந்து என்ன கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த அரசியல் கட்சிகள் மற்ற விக்டிம்ஸ்ட்டு எப்படி அவங்க வந்து தரவுகள் எடுத்திருக்கிறாங்க, அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைவில் நல்ல முடிவை எடுப்பார்கள், அறிவிப்பார்கள். அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறோம். தேர்தலுக்கு முன்பு வந்து ஊழல்வாதிகள் என்று திமுக மற்றும் அதிமுகவை விஜய் வந்து விமர்சனம். ஆனா இன்னைக்கு வந்து தாவைக்கால வந்து ஊழல்வாதிகளை சேர்க்கப்படுவதால் மக்களுடைய நம்பிக்கை இழந்து போறீங்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை? இல்லை, அதாவது ஏற்கனவே சொன்னதேன், குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வேற, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்கள்ங்கிறது வேற. எந்த ஒருவரும் வந்து நீதிமன்றத்தால் தண்டனை பெறுவதற்கு முன்பு குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். தண்டனை பெறுவது தொடர்பாக தண்டனைக்கு பிறகுதான் அது குறித்து பேச முடியும். உள்ளாட்சி தேர்தல் வந்து நீங்க வந்து இப்போ திமுக நாட்டமா இருக்கீங்க. உள்ளாட்சி தேர்தல் தாவேகோட கூட்டணி நிற்கிறீங்களா இல்லை திமுகவோட கூட்டணி? இல்லை, இது ஒரு அரசியல் நிலைப்பாடு, கூட்டணி குறித்து, அந்த தேர்தல் நிலைப்பாடு குறித்து. இது குறித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி முடிவு செய்து அறிவிப்பார்கள். எல்லா முடிவும் அரசியல் எடுக்கின்ற எல்லா முடிவும் எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். இப்போ இந்த ஹாஸ்டல்லாம் நிறைய சீட்டு வந்து மாணவிகள் கிடைக்காம ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுக்கு எதுக்காக முயற்சி என்ன பள்ளி மாணவி சேர்க்கை வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால அவங்க வந்து நிறைய வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ கூட கோயில்பட்டியில் கூட ஒரு மாணவி ஒரு பிரச்சனை ஆகி சீட்டு கிடையாம வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு வரும் இதே மாதிரி சூழ்நிலை இருக்கு. இந்த அதிக மாணவிகள் அதிக சீட்டு இப்போ நிறைய இடங்களில் வந்து விடுதி கட்டணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ கோயில்பட்டியில் கூட கல்லூரிகள் இருக்குது, ஆனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இல்லைங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இது வந்து கடந்த காலத்தில் வந்து கோரிக்கை வச்சது நடைபெறாமல் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, கட்டாயம் நான் வந்து கோயில்பட்டியில் ஒரு ஹாஸ்டல் வந்து கட்டுவதற்கு நாங்கள் வந்து அதற்கான பரிந்துரையை நாங்கள் வந்து கொடுப்போம். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து போதாமைகள் இருக்கோ, எங்கெங்கே தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து கண்டறிந்து அங்கே வந்து ஹாஸ்டல் கட்டுறதுக்கு முயற்சிக்கிறோம். இந்த கல்வியாண்டில் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஹாஸ்டல் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் சேர்த்து விட்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். சில இடங்கள் ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் போக முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற இடங்களில் அகாமடேட் பண்ண முடியுமா நாங்கள் வந்து பார்க்குறோம். இது வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து மனு கொடுத்ததின் அடிப்படையில் மாணவ மாணவியருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். இன்னும் யாராரு வந்து விடுதியில் கிடைக்கல அப்படின்னா அவர் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா உடனடியாக அவர்களுக்கு விடுதியில் சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி. அதாவது பாஜகவை எதிர்க்க தேசிய அளவில் வந்து கட்சிகள் ஒன்றியணையும் சொல்லி திரும்ப தன்னுடைய கருத்தை போயிச்சிருக்காங்க. அதே சூழ்நிலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசத்துல வந்து பாஜக எதிர்ப்புடைய கட்சிகளுடைய நிலைமைகள் மிக மோசமான சூழ்நிலை உள்ளது. அதே நிலைமை தமிழகத்துக்கு வர வாய்ப்பு உள்ளதா உங்களுக்கு நினைப்பது? அதாவது பாஜகவினுடைய உத்தி அல்லது அவர்களுடைய செயல் திட்டம், மறைமுக செயல் திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கு பின்னாடி இருப்பது ஒரே நாடு ஒரே கட்சி
இதுதான் அவங்க நிலைப்பாடு. ஒற்றை ஆட்சி முறையை தான் அவங்க கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. இலங்கையில் அந்த மாதிரி தான் வந்து நிறையா முயற்சி செஞ்சுட்டு இப்போ வந்து ஒற்றை ஆட்சியவே அவங்க கொண்டு வருவதற்கு இப்போ சட்டம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இந்தியாவில் பாஜகவை இயக்குகின்ற ஆர்எஸ்எஸ் அவர்கள் சனாதன கருத்துக்களின் அடிப்படையில் வந்து இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறாங்க. அதனால் மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகளை முதலில் அழித்தொழிப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. அப்போ மாநிலங்களில் வலிமையாக மாநில உரிமை பேசக்கூடிய மாநில மக்களுடைய வளர்ச்சி, மாநில மக்களுடைய தேவைகளுக்காக போராடக்கூடிய கட்சிகளை முதலில் அழிப்பது அப்படிங்கிறது தான் வந்து இந்தியா முழுக்க அவர்களுடைய உத்தி. அவங்க வந்து மாநில கட்சியோடு சேர்ந்து அந்த மாநில கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்வாங்க. அதற்கு ஒற்றை உதாரணம் உங்களுக்கு தெரிய வந்து நிதிஷ்குமாருடைய கட்சி என்ன நிலைமை இருக்குன்னு பார்க்கலாம். சிவசேனாவோடு சேர்ந்து சிவசேனாவுடைய கட்சி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது. எல்லாம் 2ஆக 3ஆக அவர்கள் உடைத்து சிதறடிப்பது தான் அவருடைய வேலை. தமிழ்நாட்டில் அதிமுகவை அப்படித்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி வைத்த எந்த கட்சியுமே வந்து உருப்பட்டதாக நீங்கள் வந்து வரலாறே இல்லை. அப்போ அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அவருடைய இலக்கு என்பது அதுதான். இதை மாநில கட்சிகள் புரிந்து கொண்டால் தப்பித்துக் கொள்வார்கள். இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். இது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுடைய மாநில கட்சிகளுடைய அக்கறையின் அடிப்படையில் நாங்கள் வந்து சொல்கிறோம். சரி.